Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. புதுச்சேரியில் பாஜக சார்பில் தேசிய கொடி அணிவகுப்பு பேரணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தேசிய கொடியை கொடுக்காமல் காவி கொடியை கொடுக்க முயன்றிருக்கிறார் அமைச்சர் நமச்சிவாயம். அப்போது அமைச்சர் நமச்சிவாயத்தை மத்திய உள்துறை அமைச்சர் கடிந்து கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், என்ன நடந்தது விவரம்? பாலா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கிறார். காலை காவல்துறை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமித்ஷா தற்போது பாஜக சார்பாக 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி அணிவகுப்பை தொடங்கி வைத்தார். சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் பங்கேற்றுள்ள மாபெரும் பேரணியை தொடங்கி வைப்பதற்காக மேடையில் ஏறிய அமித்ஷா தேசிய கொடியை அசைக்க வேண்டும். எனவே தேசிய கொடி அசைப்பதற்காக அருகில் இருந்த உள்துறை அமைச்சர், மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் இருந்து கொடியை கேட்டார். ஆனால் அவர் காவி கொடியை கொடுக்க அமித்ஷா தேசிய கொடியை கொடுக்குமாறு கடிந்து கொண்டார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட நமச்சிவாயம் மூவர்ண கொடியை கொடுத்த பின்னர் பேரணியை அமித்ஷா தொடங்கி வைத்தார். சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட கலந்து கொண்ட இந்த பேரணி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்கிறது. இந்த நிகழ்ச்சியில மூவர்ண கொடியை அசைக்க வேண்டும், அதற்கு பதிலாக காவி கொடியை கொடுத்ததால் அமித்ஷா அந்த ஒரு சற்று நேரத்துல கடிந்து கொண்ட நிலையில சலசலப்பு ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் சென்னைக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார் அமித்ஷா. விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.